சுவாமி வந்து இந்த ஆன்மீக வேட்கை வந்து ரமணர பார்த்துட்டு, அரவிந்தர தரிசனம் பண்றது, இப்படி நெறைய இடத்துல வந்தது போனதுக்கு அப்புறமுமே வந்து, அவருக்கு வந்து இல்லற வாழ்க்கை ஒரு பக்கம், இந்த ஆன்மீக வாழ்க்கை ஒரு பக்கம்ன்ற மாரி ஒரு ஊசலாட்டம் மாரி ஏதோ தடுமாறி வந்த மாரி தான் தெரியுதுங்க. அதுபோல ஒரு வாழ்க்கை முறையில தான் இருந்தாங்களையா? அது எப்படி சமயம் கையாண்டாங்கன்றது ஏதோ சொன்னாங்கல்ல எங்கேயோ? சுவாமியுடைய வாழ்க்கை ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஒரு ஊசலாட்டம் இருந்தது. தீட்சை கொடுத்ததுக்கப்புறம் வந்து சாமி வந்து ஒரு மாதிரி ஹி வில் பிகம் மேட் ஹி சேஸ். ஒரே ஒரு மாதிரி ஒரு பரவச நிலையில் போய் ஒரு மாதிரி ஒரு பித்து பிடிச்ச மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடுறாரு. அதனால் அவரால் எந்த வேலையும் பார்க்க முடியல. ஒரு நடைமுறையான ஒரு ரெசிக்னேஷன் பண்ணுறது இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை. ஆனால் ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போனோன்னு அங்கே உள்ள அத்தனை பேரும் திட்டுறாங்க. திட்டி என்ன இப்படி குடும்பத்தை கவனிக்காமல் இப்படி சுற்றிட்டு இருக்கியே சொல்லி சொல்லும்போது அவருக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல. குடும்பத்தை விட்டு பிரியவும் மனசு இல்லை, குழந்தைகளை விட்டு பிரியவும் மனசு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்த நாம தீட்சை உள்ள கொடுத்ததுக்கப்புறம் முழுக்க முழுக்க பொங்கி வழியுது அந்த வேகம். எந்த வேகம்? பகவானை அடையணுங்கிற வேட்கை அவருக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகியல் வாழ்க்கை அவரை இழுத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் முக்கியமாக அவருடைய மனைவி. அவர் மேலே வச்சிருக்க தீராத அன்பு, தனியாத அன்புனால அவர் வந்து ஈர்க்கப்படுறார். அந்த குழந்தைகள்னாலேயும் ஈர்க்கப்படுறார். அப்போ ஒன்று செய்கிறாரு, சரி இவ்வளவோ நடந்துச்சு, நம்ம வந்து பாப்பா ராம்தாஸ் திருவடிகளே வயசு தஞ்சம் அடைஞ்சிருவோம், அவருடைய நிழல்லே நம்ம வாழ்ந்துருவோம். அப்படி வாழ்ந்துட்டா நமக்கு இந்த பிரச்சனையே வராதுல்ல, நம்முடைய ஆன்மீக வளர்ச்சியும் பூர்ணத்துவம் அடைஞ்சிரும், நம்ம குடும்பமும் காப்பாற்றப்படுங்கிற மாதிரி ஒரு 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 கற்பனையில் அவர் வர்றார். அப்போ அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க, 2 சின்ன குழந்தைகளை மட்டும் நீங்கள் அழைச்சிட்டு போ, பெரிய குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் அது நாங்கள் படிக்க வச்சுக்கிறோம், நீ அழைச்சிட்டு போங்கிறாங்க. இவங்க போகிறாங்க. அங்கே போனால் பாப்பா ராம்தாஸ் அலோ பண்ணலை அவங்கள. மாதாஜியும் பாப்பா ராம்தாஸ் நீ வெளியே போயிடு, குழந்தைகளை வச்சுட்டுலாம் இங்கே இருக்க முடியாது, நீ வெளியே போயிடுன்னு அனுப்பிச்சிடுறாரு. அனுப்பிச்சிட்டதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, பாப்பா ராம்தாஸ் ஆசிரம வாழ்க்கை உனக்கு கிடையாது, அதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க வேலை செய்கிறதுக்கு. இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு பெரிய மரத்துக்கு இல்லை இன்னொரு பெரிய மரம் வளரவே முடியாது, அதனால் போயிடுங்கிறது அப்படிங்கிறது. நான் உங்களை நம்பி குழந்தைகளெல்லாம் மனைவி குழந்தைகளை அழைச்சிட்டு வந்துட்டேன், நான் எங்கே போவேன் என்ன செய்வேன் கேட்கும்போது போய் பிச்சை எடுங்கிறார். அப்போ நான் பிச்சைக்காரனா பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாப்பா ராம்தாஸ் உள்ளே போயிட்டாரு. அன்றைய நாள்லேருந்து ஒருத்தர் நான் பிச்சைக்காரனை உருவப்படுத்திக்கிறார். அதுக்கப்புறம் மறுபடியும் ஊருக்கு கூப்பிட்டு போகிறார். யார்ட்டையும் பிச்சை எடுத்து தான் அவர் திருப்பி ஊருக்கு போய் சேர்றார். ஊருக்கு போய் சேர்ந்த உடனே குழந்தைகளை அங்கே விட்டுட்டு அவருடைய மாமனார் வீட்டில் விட்டுட்டு அவர் மறுபடியும் தேசாந்திரம் போயிடுறார். தேசாந்திரம் போயிட்டு மறுபடியும் வர்றார். 1954 மறுபடியும் வர்றார். வந்து அவர் தன் குழந்தைகளை பார்க்குற ஒரு ஆசை இருக்குது, தன் மனைவியை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஸோ இந்த ஊசலாட்டம் அப்பயும் இருக்குது. தெய்வ நாட்டத்தில் வந்து எந்த ஒரு வசதிகளும் இல்லாமல் அவர் வாழ்ந்திருந்தாலும், ஒரு வாண்டிங் சாதுவாக அவர் வாழ்ந்திருந்தாலும், மனைவி மக்களை பார்க்கணுங்கிற ஒரு வேகத்தில் மறுபடியும் தன் சொந்த ஊருக்கே வர்றாரு. ஆனால் சொந்த ஊருக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது. அப்பயும் மீறி போகிறாரு. போனால் அவரை நிறையா நல்லா திட்டி விட்டுறாங்க. அவங்க மனைவி வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போகிறாப்புல அங்கே உள்ள அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுடைய ஹெட்மிஸ்ட்ரஸ் வந்து என்ன செய்கிறாங்க, நல்லா இவரை திட்டி அனுப்புகிறாங்க. இவரை வேலையும் பார்க்க பண்ணாத நீ போயிடுங்கிறதுன்னு சொல்லி துரத்திடுறாங்க. இவர் வந்துடுறாரு. வந்துட்டு மறுபடியும் அவர் ஃப்ரெண்டை பார்க்க போகிறாரு. அந்த ஃப்ரெண்டு இவரை திட்டுறாரு. இப்படியே நீ வந்து பொறுப்பில்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னதான் நடக்கிறது? நீ அவர்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து வச்சிருப்பாரு சுவாமி. அந்த பணம் ஒரு ரூ. 64. அந்த பணத்தை எடுத்துட்டு போயிடுன்னு என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு அந்த ஃப்ரெண்டு சொல்லிடுவார். சின்ன வயசுலேருந்து உள்ள ஃப்ரெண்ட் அவர். அவரும் சொன்னோடனே அவர் அந்த ரூபாயை எடுத்துகிட்டு ரோட்டு வழியாக வந்துகிட்டே இருக்கார். அப்போ வந்து அவருடைய மூத்த மகன் வருவாப்புல, அமிதாப் வருவாப்புல. அமிதாப் வந்தவொடனே அந்த பணத்தை எடுத்து கையில் கொடுத்து நீ அம்மாட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு அப்போ போனவர் தான் திருப்பி அவரை பார்க்கவே இல்லை. யாரையுமே குடும்பத்தில் உள்ளவங்க யாரையுமே பார்க்கல. அவருடைய பட்டுதல் முழுக்க பறிக்கப்பட்டது. அது எப்படி பறிக்கப்பட்டது, தெய்வத்தால் எப்படி பறிக்கப்பட்டதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சாதனாவுடைய அந்த ஒரு வேகத்தினால தான் பறிக்கப்பட்டது. அவர் நாமத்தை தீவிரமாக சொல்ல 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 பற்றுகள் பூரா போய், உடமைன்னு தான் நினைக்கிறது போய், உறவுகள்னு தான் நினைக்கிறது எல்லாமே போய், மொத்தத்தில் நிர்கதியாக இந்த வானத்துக்கு கீழேயும் பூமிக்கு மேலேயும் அவர் நடந்தார். 18 வருஷ காலம் நடந்தார். கடைசியில் முழுமை பெற்றார். கடைசியில் இந்த உலகம் பூராவுமே அவருடைய அந்த ராமன் தான் இருக்கிறத பார்த்தார். இந்த உலகம் பூராவுமே அந்த ஆண்டவன் தான் இருக்கிறத பார்த்தார். அந்த ஆண்டவன் தனக்குள்ளேயும் இருக்கிறத பார்த்தார். தன் சரீரம் கடந்த ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார்.
அந்த ஊசலாட்டம் அதோட போச்சு. என்னைக்கு நாமும் அவரை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிச்சோ அன்னைக்கு அந்த பந்தங்கள் பூரா போயிடுச்சு. என்ன வரைக்கும் நாமத்தை இவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரோ அது வரைக்கும் அந்த பந்தம் இவரோட இருந்தது. என்னைக்கு நாம இவரை வந்து பிடிச்சிக்கிச்சோ அதிலிருந்து அந்த பந்தம் விடுபட்டு போச்சு. அதுக்கப்புறம் இவர் தன்னுடைய குருநாதரோட அந்த பரமாத்மாவோட ஐக்கியமாகிறது ரொம்ப சுலபமாக நிகழ்ந்தது. ஆனால் அதுக்கு 18 வருஷ காலம் கடினமான உழைப்பு இருந்தது.